அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா, ப்ராபபிலிட்டில ஒன் ஆஃப் த ப்ராப்ளம். இந்த டாபிக்ல இந்த ப்ராப்ளம் நமக்கு சென்ட் பண்ணியிருந்தவங்க நம்மளோட வியூவர் அண்ட் சப்ஸ்கிரைபர் ராக்ஸ் ஃபார் லவ் அப்படின்ற ஐடியிலேருந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. இது அவங்களுக்காகவும், எல்லா வியூவர்ஸ்க்காகவும், எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்க, இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஒரு பேக்ல வந்து 4 ஒயிட் பால்ஸ் அண்ட் 6 பிளாக் பால்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒயிட் வந்து பால்ஸ் வந்து மொத்தம் 4. நெக்ஸ்ட்டு பிளாக் பால்ஸ் வந்து நமக்கு 6ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இது மொத்தம் டோட்டல் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ மொத்தம் டோட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 10 வரும். இப்போ 2 பால்ஸ் ஆர் ட்ரான் அட் ரேண்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் இருந்து அந்த பேக்ல இருந்து 2 பால் வந்து ரேண்டமாக எடுக்கிறாங்க. இப்போ நம்ம ப்ராபபிலிட்டி என்ன கண்டுபிடிக்கணும்னா போத் ஆர் ஒயிட்டா அப்படின்றது வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் போயிடுவோம். போத் ஆர் ஒயிட். போத் ஆர் ஒயிட். ஸோ இப்போ போத் ஆர் ஒயிட் அப்படின்னு சொல்லும்போது இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் போத் ஆர் ஒயிட் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இதை எப்படி எடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் மொத்தம் எத்தனை இருக்குது? 4 இருக்குது இல்லைங்களா? டோட்டல் மொத்தம் 10 இருக்குது. இப்போ இது எப்படி எடுக்கணும்னா 4C2 4ன்றது ஒயிட்டு. நம்ம ரெண்டுமே ஒயிட் வர்றதுக்காக 4 காம்பினேஷன் 2 2ன்றது 2 பால் நம்ம செலக்ட் பண்ணுறோம் இல்லைங்களா? 2 balls are drawn at random. Next total 10C2. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு காம்பினேஷன் ஃபார்முலா வந்து நமக்கு n ஃபேக்டோரியல் பை ஆர் ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல். ஸோ இந்த இடத்துல n இருக்கிற இடத்துல 4ம் ஆர் இருக்கிற இடத்துல 2ம் அதே மாதிரி n இருக்கிற இடத்துல வந்து 10ம் ஆர் இருக்கிற இடத்துல 2ம் நமக்கு இருக்குது. ஸோ இதைப்படியே நம்ம பண்ணுவோம். So 4 factorial by 2 factorial into 4 minus 2 factorial. இது வந்து இதுக்கு இந்த symbol divided by next 10 factorial divided by 2 factorial into 10 minus 2 factorial. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 4 factorial அப்படியே இருக்கட்டும். இது வந்து 2 factorial. 4லேருந்து 2 போச்சுன்னா அது 2 factorial divided by இந்த கீழே இருக்கிறது 10 factorial by 2 factorial into 10 minus 2 8 factorial. இப்போ இது வந்து நம்ம 4 factorial இருக்கு இல்லைங்களா? இந்த 4 factorial நம்ம 1 into 2 into 3 into 4ன்னு கொடுத்துக்கலாம். ஏன்னா அது சின்ன நம்பர் இருக்கிறதால நான் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டேன். இந்த 2 factorial வந்து 1 into 2 into இந்த 2 factorial வந்து 1 into 2. இது வந்து இப்போ நம்ம மேலே இருக்கிறதுக்காக தான் வந்து நம்ம சால்வ் பண்ணின்னு இருக்கிறோம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா 2 கேன்சல் ஆகிடும். இதை நம்ம கேன்சல் பண்ணால் 4 2ஆல் டிவைட் பண்ணும்போது 2 வரும். அப்போது இந்த 3யும் 2வும் சேர்ந்தால் நமக்கு 6 அப்படின்றது வரும். ஸோ இந்த பார்ட் வந்து நமக்கு 6. இப்போ இந்த பார்ட்டை வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். 10 ஃபேக்டோரியல் பை 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு 8 ஃபேக்டோரியல். இது எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நம்ம 1லேருந்து 10 வரைக்கும் கொண்டு போகிறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், இந்த 10 ஃபேக்டோரியல் இருக்குது இல்லைங்களா? 10 into 9 into 8 ஃபேக்டோரியல்னு எழுதிக்கலாம். இப்போ இந்த 8 ஃபேக்டோரியலுக்குள்ளே 1லேருந்து 8 வரைக்கும் இருக்கிற நம்பர் இருக்குது. டிவைடட் பை இந்த 2 ஃபேக்டோரியலை வந்து மட்டும் நம்ம 1 into 2ன்னு எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இந்த 8 ஃபேக்டோரியலை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த 8 ஃபேக்டோரியல் போயிடும். இந்த 10 2ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு வந்து ஆன்சர் வந்து 5 வரும். 10 டிவைடட் பை 2 5. 5 into 9 வந்து நமக்கு 45 அப்படின்னு வரும். அப்போது நியூமரேட்டரில் 6ம் டினாமினேட்டரில் 45ம் நமக்கு வரும். ஸோ இது இந்த நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் போத் டிவைடட் பை 3 அப்படின்னு சொல்லும்போது இது வந்து 2 டைம்ஸ், இது வந்து 15 டைம்ஸ். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு சப்டிவிஷனோட ஆன்சர் 2/15. போத் ஆர் ஒயிட்னு சொல்லும்போது 2/15. இப்போ அடுத்த சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா 2 பால்ஸ் டேக்கன் அட் ரேண்டம் போது ஒரு பால் ஒயிட்டாக இருக்கணும், இன்னொரு பால் வந்து பிளாக்காக இருக்கணும். இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஏ அப்படின்றத வந்து நம்ம ஒயிட் பால் அப்படின்னு நம்ம எடுத்து எழுதிக்கலாம். அதே மாதிரி பி அப்படின்றது வந்து நம்ம பிளாக் பால் அப்படின்னு எடுத்து எழுதிக்கலாம். இப்போது நம்ம வந்து ஏ அப்படின்றது மொத்தம் பார்த்திங்கன்னா மொத்தம் 10, அதில் ஏ வந்து 4. இதில் பார்த்தீங்கன்னா மொத்த பால் 10, அதில் பி வந்து 6.
இப்போ நம்ம ப்ராபபிலிட்டி எடுக்கும் பொழுது ப்ராபபிலிட்டி ஆஃப் 1 ஒயிட் அண்ட் 1 black அப்படின்னு சொல்லும்போது நம்ம P of AB or BA, அதாவது முதல் அட்டம்ப்டில் ஒயிட் பாலும் ரெண்டாவது அட்டம்ப்டில் பிளாக் பால் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. முதல் அட்டம்ப்டில் பிளாக் பாலும் ரெண்டாவது அட்டம்ப்டில் ஒயிட் பால் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இப்படி எழுதிட்டு நம்ம இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். இதை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம்னா P of A into P of B ப்ளஸ் இது வந்து P of B into P of A. இப்போ P of A அப்படின்றது இதுதான் வந்து P of A, இது வந்து நமக்கு P of B. ஸோ இது வந்து நமக்கு 4/10 into 6/10 plus 6/10 into 4/10. ஸோ அடுத்தது இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 24/100 ப்ளஸ் 24/100. டினாமினேட்டர் சேம்ன்றதால நம்ம டினாமினேட்டர் அப்படியே எடுத்து எழுதிட்டு இது மேலே இருக்கிறது நியூமரேட்டர் ஆட் பண்ணோம்னா நமக்கு 48/100 வரும். ஸோ இதை வந்து நம்ம 2 டேபிளால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 24/15 வரும். அகெயின் நம்ம வந்து 2 டேபிளால் டிவைட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்து 12/25 அப்படின்ற ஆன்சர் வரும். ஸோ இதுதான் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 1 ஒயிட் அண்ட் 1 black ball. ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.